புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பூர்ண சந்திரோதயம் பகுதி 13 தொடர்கிறது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த பகுதியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அதை கேட்ட அந்த மனிதன், உலகத்தில் மாமனார் மாமியாரிடத்தில் அவ்வளவு கொடுமை பாராட்டி கருணையில்லாமல் இருக்கும் மருமக பிள்ளை லட்சத்தில் ஒருவன்தான் இருப்பான். அப்படிப்பட்ட இரக்கமற்ற கொடிய பாவியையா நீங்கள் உதாரணமாக கொள்ள வேண்டும்? உலகத்திலுள்ள பெரும்பாலோர் செய்கிறதே சட்டமாகையால் அதையல்லவா நீங்கள் செய்ய வேண்டும்? பெண்ணை கொடுப்பது கண்ணை கொடுப்பதற்கு சமம் என்று உலகத்தார் சொல்வார்களே, அப்படிப்பட்ட பெருதேவி செய்யும் தகப்பன் தனது பெண்ணை பார்க்க வரக்கூடாதென்று சொல்வது தர்மமாகுமா? மகா தயாள குணமுள்ள உங்களை போன்றவர்கள் அப்படிப்பட்ட அக்கிரமத்தை ஆமோதிக்கலாமா என்று நயமாக கூறினான். உடனே பூரண சந்திரோதயம், அப்படிப்பட்ட அக்கிரமத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இந்த கிளியை பெற்ற தகப்பன் தாய் ஆகிய 2 கிளிகளையும் நீர் இப்போதே கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்கு சம்மதமே. தினம் ஒரு தரமல்லவா பார்க்க வேண்டும் என்கிறீர்? அது போதாது. இந்த கிளி, இதன் தாய் கிளி, தகப்பன் கிளி ஆகிய 3ஐயும் எப்போதும் நான் ஒரே கூண்டில் வைத்து ஒன்றை விட்டு ஒன்றை ஒரு சன நேரம் கூட பிரியாமல் நிரம்பவும் பட்சமாகவும் அன்பாகவும் காப்பாற்றுகிறேன். அதை பற்றி நீர் கொஞ்சமும் கவலை கொள்ளவே தேவையில்லை. பெற்ற தகப்பனும் தாயும் தங்களுடைய பெண்ணை பார்க்க கூடாதென்று யாராவது தடுப்பார்களா? புருஷன் சட்டப்படி தடுக்கலாம் என்று சொல்ல வந்தேனே ஒழிய அப்படி தடுப்பதுதான் நியாயம் என்று நான் சொல்ல வரவே இல்லையே என்றாள். அவளது தந்திரமான வார்த்தையை கேட்ட அந்த மனிதன் மிகவும் குழம்பி சிறிது நேரம் தயங்கிய பின் நிரம்பவும் பரிதாபகரமாகவும் இலக்கமாகவும் அவளை நோக்கி, நான் உங்கள் விஷயத்தில் மிகுந்த அபிமானம் வைத்து அருமையான ஒரு வஸ்துவை உங்களுக்கு இனாமாக கொடுக்க எண்ணுகிறேன். நான் கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இவ்வளவு நிர்தாட்சண்யமாக பேசி இதை மறுபடியும் நான் கண்ணால் பார்க்கக்கூட விட முடியாததென்று சொல்கிறீர்களே, இது தர்மமாகுமா அல்லது உங்களுடைய கண்ணியத்துக்கு அடுத்ததாகுமா? நான் உங்களுடைய கண்ணுக்கு அழகில்லாதவனாக தோன்றலாம். அப்படி இருந்தாலும் நான் உங்களுடைய ஜாகைக்கு வந்து உங்களுடைய கண்ணிலே தக்காத அவ்வளவு விகாரமான ரூபமுடையவனாகவா இருக்கிறேன்? உங்களுடைய ஜாகையில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, அந்த வேலைக்காரர்களுள் ஒருவனாக என்னையும் நீங்கள் மதித்தாவது நான் அங்கே வருவதற்கு அனுமதி கொடுக்க கூடாதா? உங்கள் விஷயத்தில் நான் என் மனசாலும் ஒரு தவறும் செய்யவில்லை. நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இன்னார் என்று இந்த ஊர் ஜனங்கள் எல்லோரும் தெரியும். ஆகையால் எனக்கும் தெரியும். உங்கள் விஷயத்தில் என் மனசிலிருந்து வரும் மதிப்பும் பிரியமும் கணக்கில் அடங்குமா? இந்த சீனத்து கிளி என் கையில் அகப்பட்டவுடனே இதை நான் பாத காணிக்கையாக சமர்ப்பிக்க அருகமான மகாராணி நீங்கள்தான் என்று நான் நினைத்திருந்த சமயத்தில் இதை வாங்கி கொள்ள நீங்களே இங்கே வந்துவிட்டீர்கள். அதுவே தெய்வ செயலால் நேர்ந்த பாக்கியம் என்று நான் மதித்து எவ்வளவோ ஆனந்தம் அடைந்திருக்க உங்களுடைய வார்த்தைகள் மகா கொடுமையானவைகளாக இருக்கின்றன. உங்களுடைய குளிர்ந்த பார்வையால் இந்த உலகத்திலுள்ள மகா கொடிய விலங்குகளான புலி, கரடி முதலியவைகளின் ஹிருதயம் எல்லாம் ஒரு நொடியில் வெண்ணெய் போல இலகிவிடும் போல் இருக்கிறதே. அப்படி இருக்க உங்களுடைய சொந்த மனம் மாத்திரம் இலகா பாறை போல இப்படிப்பட்ட இரக்கமற்ற எண்ணங்களை கொள்ளுகின்றனவே. வேண்டாம். நீங்கள் என்னை இப்படி அலட்சியம் செய்வது நியாயமல்ல. நான் இந்த கிளியை உங்களுக்கு கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதியை மீறி நடக்கப் போகிறதில்லை. இந்த கிளி உங்களுக்கு வேண்டியதில்லை என்று இனி நீங்கள் மறுத்தால் கூட நான் இதை வேற எவருக்கும் கொடுக்க போறதில்லை. இதற்காக தங்கத்தினால் ஒரு கூண்டு செய்து அந்த கூண்டிற்குள் இதை விட்டு இன்றைய தினம் ராத்திரியே உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஜாகையில் கொண்டு வந்து கட்டி தொங்கவிட்டு விடுவேன். நான் அப்படி செய்வதை விட நீங்களே இதை நேரில் சந்தோஷமாக வாங்கி கொள்வதானால் எனக்கும் சந்தோஷமும் பெருமையும் உண்டாகும். இல்லாமல் போகும்படி ஏன் நீங்கள் செய்ய வேண்டும்? இதை உங்களிடத்தில் கொடுத்த பிறகு நான் ஒரு நாளைக்கு ஒரு தரம் உங்களுடைய ஜாகைக்கு வந்து இந்த சீனத்து கிளியை கண்டு சந்தோஷமடைந்து திரும்பி வருவதில் உங்களுக்கு எவ்வித நஷ்டமாவது கஷ்டமாவது குறைவாவது அவமானமாவது உண்டாக்கப் போகிறதில்லை. ஒருவர் நமக்கு பிரியத்தை சன்மானம் செய்தால் அதற்கு பதிலாக வெறுப்பை தருவது உத்தம லட்சணம் அல்ல. நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் இந்த ஏழையை காப்பாற்றி அபயஸ்தம் கொடுப்பது உங்களை சேர்ந்த பொறுப்பு என்று உருக்கமாகவும் தனது கண்களை சிமிட்டி கொண்டு குறும்பாக பேசினான். இந்த மனிதனது மறைபொருளான வார்த்தைகளை கேட்ட பூர்ண சந்திரோதயம் தன்னிடத்தில் அவன் ஏதோ கபடமான நோக்கத்தோடு மறைத்து பேசுகிறான் என்பதை ஒரு நொடியில் கண்டு கொண்டவளாய் தனது முகத்தை மிகவும் கடுமையாக வைத்து கொண்டு கம்பீரமாகவும் அலட்சியமாகவும் நிமிர்ந்து நின்று, ஐயா,
நான் இதுவரையில் இங்கே நின்று உம்மிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது சுத்த பிசகு என்பது இப்போதுதான் தெரிகிறது. இந்த கிளியை கண்டு நான் ஆசைப்பட்டதும் தவறு என்று நினைக்கிறேன். நீர் தற்செயலாக என்னை கண்டு இந்த கிளியை கொடுத்தீர் என்றே நான் இதுவரையில் நினைத்தேன். இப்போது பார்த்தால் நீர் ஏதோ துஷ்ட நினைவோடு இந்த கிளியை வைத்துக்கொண்டு என்னுடைய வருகையை எதிர்பார்த்து இங்கே இருந்ததாக தெரிகிறது. உம்முடைய வார்த்தைகள் நிரம்பவும் கபடமாக இருக்கின்றன. ஆகையால் நான் இனி ஒரு நொடி நேரம் கூட இங்கே நின்று உம்மோடு பேசுவது மரியாதை இல்லை. உம்முடைய கிளியை நீரே வைத்து கொள்ளும், அல்லது உம்முடைய கிளியை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக தினம் தினம் உம்மை தன் வீட்டுக்கு எவள் அழைத்து கொள்ளுகிறாளோ அவளை பார்த்து நீர் இந்த கிளியை கொடும் என்று அமர்த்தலாக பேசிய வண்ணம் முறுக்காக அப்புறம் திரும்பி நடக்கலானாள். உடனே அந்த மனிதன் மிகவும் குறும்பாக அவளை விழித்து, அம்மா, ஏனம்மா இப்படி கோபித்து கொண்டு போகிறீர்களே? நான் இப்போது என்ன தவறு செய்துவிட்டேன்? ஒன்றும் செய்யவில்லையே. இந்த கிளியை பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். அந்த கிளியை தினம் தினம் பார்க்க நானும் ஆசைப்பட்டேன். இருவருடைய பிரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தகுந்த ஒரு யோசனையை நான் சொன்னேன். இதற்குள் இவ்வளவு ஆத்திரப்பட்டு என்மேல் கோபித்து கொண்டு பாராமுகமாய் போக ஆரம்பிக்கிறீர்களே. இன்னும் நான் மகா முக்கியமான ஒரு இரகசிய சங்கதியை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதை கேட்பீர்களானால் இவ்வளவு பிரியம் வைத்துள்ள அருமையான ஒரு மனிதனை நாம் இவ்வளவு ஆத்திரமாக இலக்காரம் செய்துவிட்டோமே என்று விசனப்படுவீர்கள். உங்கள் விஷயத்தில் சில மனிதர் பலமான ஒரு சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் இருப்பது அபாயகரமான விஷயம். அந்த விஷயத்திலும் உங்களுக்கு எவ்வித அபாயமும் நேராமல் காப்பதற்கு என்னுடைய உதவியும் உங்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்கள், போகலாம் என்று கூறிய வண்ணம் அவளுக்கு முன்பாக வந்து வழிபறிப்பது போல குறுக்காக நின்று கொண்டான். அதை கண்ட பூர்ணச்சந்திரோதயம் அருவருப்பினால் தனது முகத்தை சுளித்து கொண்டு அப்படியே அவனை பார்த்து, என்ன ஐயா, இது சண்டித்தனமாக இருக்கிறது. எனக்கு உம்முடைய கிளியும் வேண்டாம், உம்முடைய ரகசியமும் வேண்டாம். எனக்கு இந்த உலகத்திலேயே விரோதிகள் இல்லை. ஆகையால் எனக்கு என் விஷயத்தில் எவரும் சதியாலோசனை செய்வார்கள் என்ற பயமே இல்லை. தப்பித்தவறி ஏதாவது துன்பம் நேர்ந்தால் கூட எனக்கு தேவையான பக்கப்பலம் பூர்த்தியாக இருக்கிறது. நான் அந்த விஷயத்தில் உமக்கு கொஞ்சமாவது பிரயாசை கொடுப்பேன் என்று நீர் நினைக்க வேண்டாம் என்று மிகவும் கண்டிப்பாக பேசினாள். அதை கேட்ட அந்த மனிதன், அம்மா, நான் சொல்வதை நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக மதித்து என்னை தூக்கி எறிந்து பேசுவது சரிதல்ல. நான் யாரோ குருவிக்காரன் என்று நீங்கள் இன்னமும் நினைத்து கொண்டே பேசுகிறது போல இருக்கிறது. அப்படி நினைக்க வேண்டாம். என்னுடைய உடம்பின் தோற்றம் உங்களுக்கு எவ்வளவு வசீகரமாக இல்லை என்று என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் போனால் அதனால் உங்களுக்குத்தான் கெடுதல் உண்டாகும். இந்த ஊர் மகா பொல்லாத ஊர். இந்த ஊரில் நல்ல அழகும் யோக்கியமும் உள்ள பெண்கள் வெளியில் வரவே பயப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கோஷாவை போல மறைவாகவே இருப்பார்கள். நீங்களோ இந்த ஊராரின் யோக்கியதை அறிந்து கொள்ளாமல் கள்ளம் கபடமின்றி சாதாரணமாக சுயேச்சையாக இருக்கிறீர்கள். நீங்கள் அலைகளோ எப்பேற்பட்டவருடைய மனசையும் காந்தம் போல ஒரு நிமிஷத்தில் கவர்ந்து கொள்ளக்கூடிய நிகரற்ற அதிசுந்தரம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களை கண்டு இந்த ஊரில் உள்ள பல துன்மார்க்கர்கள் துஷ்ட நினைவு கொண்டு சமயம் பார்த்து அலைந்து திரிகிறார்கள். ஆகையால் நீங்கள் எப்போது மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்றான் பூர்ணச்சந்திரோதயம். அப்படிப்பட்ட பெரிய மனிதர்களுள் நீரும் ஒருவர் என்பது நன்றாக தெரிவதால் நீர் சொல்கிறபடியே நான் இப்போதும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுமென்று நான் இவ்விடத்தை விட்டு போகிறேன் என்று மிகுந்த அருவருப்போடு கூறினாள். அந்த மனிதன் மிகவும் கெஞ்சலாக பேசத் தொடங்கி, ஏதேது, நீ மகா பொல்லாதவளாக இருக்கிறாயே. நான் பேச ஆரம்பிக்கும் போதே பழியை என் தலையிலேயே போட ஆரம்பிக்கிறாயே. நானோ தக்க பெரிய மனிதன். இப்படிப்பட்ட சதியாலோசனையில் எல்லாம் நான் சேரக்கூடியவன் அல்ல. ஆனால் நான் இப்போது குறிப்பிடும் மனிதர்களுள் 5-6 பேர் ஒன்றாக சேர்ந்து உன்னை கைவசப்படுத்த வேண்டுமென்று உறுதி செய்து கொண்டு அதற்காக 30,000 ரூபாய் பந்தயம் கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு சிநேகமான மனிதர்கள்தான். ஆனால் இதற்காக நான் அவர்களுடைய சிநேகத்தை விட முடியவில்லை. இருந்தாலும் உன் விஷயத்தில் அவர்கள் செய்வது என் மனசுக்கு சரியாக இல்லை. ஆகையால் இதை நான் தான் உன்னிடத்தில் சொன்னவன் என்பதை நீ வெளியிடாமல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றான் பூர்ணச்சந்திரோதயம். ஓஹோ, அப்படியா? உம்முடைய சிநேகிதர்களா பந்தயம் வைத்திருக்கிறார்கள்? நல்ல காரியம் செய்தார்கள். அவர்கள் உம்முடைய ஆப்த சிநேகிதர்கள் என்கிறீர். அவர்களுடைய சிநேகத்தை தள்ள முடியவில்லை என்கிறீர். அப்படியானால் அவர்களுக்கு முன்னால் நீர் இந்த விஷயத்தை ஆமோதித்து அவர்களுக்கு தெரியாமல் என்னிடத்தில் வந்து அவர்களை பற்றி தூசணை
பேசுகிறேன் என்பது நன்றாக தெரிகிறது. ஒருவேளை அந்த பந்தயம் வைத்திருப்பவர்களுள் நீரும் ஒருவராக இருந்தாலும் இருப்பீர். நான் உம்மை மெச்சிக்கொள்வேன் என்று நினைத்து நீர் யோக்கியர் போல நடித்து அவர்களை பற்றி தூசணையாக பேசுகிறீர் என்றும் நினைக்க இடமிருக்கிறது. என்னை பற்றி இத்தனை சங்கதிகள் தெரிந்து கொண்டிருக்கும் நீர் இப்போது முதலாக என்னை கண்டபோதாவது அல்லது அந்த பந்தயம் வைக்கப்பட்ட உடனே என் ஜாகைக்கு வந்தாவது இந்த ரகசியத்தை நீர் என்னிடத்தில் சாதாரணமாக வெளியிட்டிருந்தால் நீர் யோக்கியர் என்ற நம்பிக்கை உண்டாகும். அதை விட்டு எங்கேயோ இருந்த ஒரு கிளியை பிடித்து வைத்துக்கொண்டு கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பது போல என்னிடத்தில் பேசி என்னை ஏமாற்ற பார்க்கிறீர். இந்த வித்தையெல்லாம் நீர் எங்கே கற்றுக்கொண்ட வித்தை? ஒரு கிளிக்காக ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய கற்பை இழந்து விடுவாள் என்று நீ நினைப்பது தான் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீர் தக்க பெரிய மனிதர் என்றும் சொல்லிக் கொள்கிறீர். இந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்களெல்லாம் உம்மை போலத்தான் இருப்பார்கள் என்று தெரிந்திருந்தால் நாம் இந்த ஊரிலேயே தங்கியிருக்க மாட்டேன். இவ்வளவு சாமர்த்தியமாக கிளி கொடுத்து கொக்கு பிடிக்கும் பெரிய மனிதராகிய நீர் இன்னார் என்பதையும் வெளியிட மாட்டேன் என்கிறீர். அதை சொன்னாலாவது நான் அதற்கு தக்கபடி மரியாதையாக நடந்து கொள்ளலாம் என்று மிகவும் அருவருப்பாக பேசினாள். அதை கேட்ட அந்த மனிதன் தனது பொறுமையை இழந்து மிகுந்த கோபமடைந்தவனாக பதறி, ஆகா, நானும் ஆரம்பத்திலிருந்து உன்னோடு பேசிக்கொண்டு வருகிறேன். உன்னுடைய இருமாப்பும் எடுப்பும் மனிதன் சகிக்கக்கூடியத வரம்பை மீறியவையாக இருக்கின்றனவே. முதலில் நான் யாரோ குருவிக்காரன் என்று என்னை அலட்சியமாக மதித்து பேசினாய். இப்போது தான் தக்க பெரிய மனிதென்று சொல்கிறேன். இப்போதும் நீ கொஞ்சமாவது மரியாதை வைக்காமல் தூக்கி எறிந்து பேசுகிறாயே. இந்த ஊரில் என்னை தெரிந்து கொள்ளாத மனிதரும் இருக்கிறார்களா? நீயும் என்னை இன்னென்று அறிந்து கொண்டே இப்படி பேசுகிறாய் என்பது நன்றாக தெரிகிறது. உனக்கு தெரியாதென்றே வைத்துக்கொள்வோம். என்னை சூரங்கோட்டை பாளையக்காரர் என்று சொல்வார்கள். நான் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்பதை எங்களுடைய ஊரின் பெயரை வெளிப்படுத்தும். மகா பலசாலிகளான எத்தனையோ பகைவரை நான் சண்டையில் ஜெயித்து புகழ்பெற்றவன். ஆகையால் ஒரு பெண் விஷயத்தில் ரகசியத்தில் நடத்தப்படும் இந்த சதி ஆலோசனை போரில் நான் சேர்கிறவன் அல்ல. நான் எதிலும் நேருக்கு நேர் நின்று வெல்கிறவன். உன்னிடத்தில் நான் முடிவாக ஒரு விஷயம் கேட்கிறேன். அதை நீ சொல்லிவிடு. எனக்கு என்னுடைய சிநேகம் வேண்டுமா அல்லது என்னுடைய விரோதம் வேண்டுமா? உனக்கு இரண்டில் ஒன்று சொல்லிவிடு என்று கண்டிப்பாக பேசினார். அவரது சொல்லை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் மிகுந்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்தவளாய் காணப்பட்டு, ஓஹோ, அப்படியா? நீர்தான் சூரக்கோட்டை பாளையக்காரரா? அது நீர் சொன்ன பிறகுதான் தெரிந்தது. உம்முடைய தோற்றத்திலிருந்தாவது உம்முடைய நடத்தையிலிருந்தாவது உம்முடைய வார்த்தைகளிலிருந்தாவது நீர் இன்னார் என்பதையே நான் அறிந்து கொள்ள கூடவே இல்லை. போனது போகட்டும். நீர் சூரக்கோட்டை பாளையக்காரராக இருப்பதை பற்றியாவது அல்லது நீர் இந்த ஊருக்கே மகாராஜராக இருப்பதை பற்றியாவது எனக்கு கொஞ்சமும் ஆட்சேபனையே இல்லை. நீர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீர் எனக்கு சிநேகிதராகவது அல்லது விரோதிகராவது இரண்டில் ஒன்றாக இருக்கத்தான் வேண்டும் என்பது என்ன கட்டாயமோ தெரியவில்லை. ஏன் இரண்டும் இல்லாமல் சும்மா இருக்க மாட்டீரோ என்றாள். அதை கேட்ட பாளையக்காரர் முன்னிலும் அதிகமாக பதைத்தவராய், ஆம், அது கட்டாயம்தான். உன்னுடைய அற்புதமான அழகு என்னை அப்படி கட்டாயப்படுத்துகிறது. ஆகையால் ஒரு சிநேகிதராக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் விரோதியாக இருக்க வேண்டும். மத்தியஸ்தமான ஏற்பாடென்பது கிடையாது. என்ன சொல்கிறாய்? என்னுடைய ஆசையெல்லாம் உன்மேல் பூர்த்தியாக விழுந்துவிட்டது. என் வலையிலிருந்து நீ என்றைக்கும் தப்ப முடியாது. எவர் கையிலும் அகப்படாமல் ஆகாயத்தில் பறக்கும் இந்த சீன திக்கிலியை கூட நான் பிடித்து இதோ கையில் வைத்து கொண்டிருக்கிறேன். ஜெகன்மோகன விலாசத்தின் 2வது உப்பரிகையிலுள்ள பறக்க தெரியாத அந்த மாயாஜால கிளியை பிடிப்பதற்கு அதிக நேரம் ஆகாது. இந்த விஷயத்தில் எல்லாம் தானாக கனிந்து வருவதே இன்பகரமானது. ஆகையால் கசக்கி மோர எனக்கு இஷ்டமில்லை. அதனாலே தான் நான் இவ்வளவு தூரம் நயந்து கேட்கிறேன். என்ன சொல்கிறாய்? நீ என்னுடைய இஷ்டத்திற்கு இணங்கியதற்கு அடையாளமாக இந்த கிளியை உன் கையில் வாங்கிக்கொள். இல்லாவிட்டால் அந்த கிளியை நான் பிடிக்கிற வழியில் பிடித்து கொள்கிறேன் என்றான். பூர்ணச்சந்திரோதயம் முன்னிலும் அதிக வெறுப்போடு அவனை பார்த்து, நீர் கிளி பிடிக்கிற வழிகளை மாத்திரமே அறிந்தவர் என்பது நீர் சொல்வதிலிருந்தும் தெரிகிறது. உம்முடைய முகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. மனிதரை பிடிக்கும் யோக்கியதை உமைக்கு கொஞ்சமும் கிடையாது. ஆகையால் தயவு செய்து நீர் போய்விட்டு வாரும். உம்மிடத்தில் இனி ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு இஷ்டமில்லை என்று கூறிய வண்ணம் அவ்விடத்தை விட்டு 2 அடி நடக்க முயன்றாள். அவளது சொற்களை கேட்ட சூரக்கோட்டை பாளையக்காரர் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த ஆத்திரமடைந்தவராய் மறுபடியும் அவளுக்கு எதிரில் போய் நின்று வழிமறித்து குறும்பாகவும் புரளியாகவும் புன்னகை செய்து, அடேயப்பா,
நீ என்ன எவருக்கும் கிடைக்காத மகா சீமச்சரக்காக இருக்கிறாயே? நீ என்ன இந்த புலோகத்தில் எங்களை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு பிறந்து இந்த புலோகத்திலேயே வளர்ந்து பூலோகத்திலேயே இருப்பவளாக நினைக்கவில்லை போலிருக்கிறது. நீ கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய மனிதன் தெய்வலோகத்திலிருந்து நேராக இறங்கி வரப்போகிறானா? அவனுக்கு மாத்திர முகத்தில் 2 கொம்புகள் முளைத்திருக்குமா? அவனும் எங்களைப் போலத்தானே மனுஷனாக இருப்பான். அவனுடைய தலை ஒருவேளை அவனுடைய வயிற்றில் முளைத்திருக்குமோ? என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கர்வமும் ஆணவமும் ஆகாது. நான் நல்ல வார்த்தை சொல்ல வந்தால் கூட என்னவோ நான் உனக்கு பெருத்த கெடுதல் செய்து விட்டது போல நினைத்து மகா எச்சரிக்கையாகவும் ஆத்திரமாகவும் அலட்சியமாகவும் பேசுகிறாயே. நான் ஒன்று கேட்டால் நீ வேறொன்று சொல்கிறாய். கடைசியாக நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியான உத்தரம் கொடுக்காமல் நான் கிளி பிடிக்கிற குருவிக்காரன் போலத்தான் இருக்கிறேன் என்றும் பெண்களை பிடிக்க எனக்கு வழி தெரியாது என்று மகா இருமாப்பாக பேசிவிட்டு பேய் பிசாசுகளை கண்டு ஓடுகிறவள் போல பயந்து கொண்டு பறக்கிறாயே. நான் இன்னான் என்பதை நீ தெரிந்து கொண்டும் கொஞ்சமும் மட்டுமரியாதை இல்லாமல் ஒரு பிச்சைக்காரனிடத்தில் பேசுவது போல எண்ணி பேசிவிட்டாய் அல்லவா? நான் பிறந்தது முதல் இந்த நிமிஷம் வரையில் இப்படிப்பட்ட அவமரியாதையான வார்த்தைகளை எப்பேற்பட்டவரிடத்திலும் கேட்டறியேன். இப்படி பேசியவையால் நீயாக மாத்திரம் இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் அவள் படுகிற பாடு இந்நேரம் தெரிந்திருக்கும். இதே இடத்தில் உன்னை இப்போது நான் பலவந்தமாக பிடித்து மானபங்கம் படுத்தும் திறன் எனக்கு பூரணமாக உண்டு. 100 மனிதர் உனக்கு பக்கமலமாக இங்கே வந்து உன்னை விடுவிக்க எத்தனிப்பதனாலும் அவர்கள் எல்லோரையும் ஒரே நொடியில் நான் தவிடுபொடியாக்கி விடுவேன். நீ ஒரு பெரிய மனுஷி என்று முகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜெகன்மோகனை விலாசத்தை உப்பரிகையின் மேல் நின்று இனி இந்த ஊராரை மயக்க முடியாதபடி உன்னை இன்றோடு சரிபடித்து அனுப்பிவிடுவேன். ஆனால் நீதான் அறியாமையினால் ஏதோ இப்படி நடந்து விட்டாய் என்றால் அதற்காக நானும் உன்னிடத்தில் கடுமை காட்டுவது அழகல்ல. அதோடு எனக்கு உன்னிடத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரியத்துக்கும் அந்தரங்கமான ஆசைக்கும் அளவு சொல்ல முடியாது. அதனால்தான் நீ என்னை இவ்வளவு தூரம் இழிவாக பேசினாலும் நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை நீ தெரிந்து கொள்ளாமல் உனக்குத்தான் பேசத் தெரியும் என்று வார்த்தைகளை ஓட்டுகிறாயே. உனக்கு என்னுடைய சிநேகம் வேண்டுமா அல்லது என்னுடைய பகைமை வேண்டுமா என்று நான் கேட்டதற்கு சரியானபடி மறுமொழி சொல்லாமல் ஓடுகிறாயே. அப்படி ஓடிவிட்டால் நான் உன்னை இவ்வளவோடு மறந்து விட்டு போய் விடுவேன் என்று நினைத்து கொண்டாயோ? அது ஒரு நாளும் பலிக்காது. 2இல் ஒன்றாக நாம் இருந்து தீர வேண்டும். என்ன சொல்கிறாய்? உனக்கு எதில் இஷ்டம் சொல்லிவிடு என்று கண்டிப்பாக கூறினான். அதை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் மிகவும் பதைபதைத்தவளாய் நிரம்பவும் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று, உம்மோடு சிநேகமாக இருப்பதென்றால் அது இன்னதென்று எனக்கு சரியாக விளங்கவில்லை. அதை கொஞ்சம் விவரித்துச் சொல்லும் என்றாள். சூரங்கோட்டை பாளையக்காரர் மிகுந்த வியப்போடு, என்ன ஆச்சரியம்! இந்த அற்ப சங்கதியை நான் விவரித்து சொல்ல வேண்டுமா? ஒரு யவ்வன பெண்ணும் யவ்வன புருஷனும் சிநேகமாக இருப்பதென்றால் தாலி கட்டுவது ஒன்று நீங்களாக மற்ற எல்லா நடவடிக்கைகளிலும் அவர்கள் புருஷன் பெண்ஜாதி போல அந்யோன்யமாக இருப்பது என்று அர்த்தம். இது தெரியவில்லையா என்றான் பூர்ணச்சந்திரோதயம். சிநேகம் என்ற சொல்லுக்கு இவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது என்பதை நான் இப்போது உம்மிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். அது போகட்டும், உம்மோடு பகையாக இருப்பதென்றால் அதன் வியாக்கியானம் என்ன என்றாள். சூரக்கோட்டை பாளையக்காரர், நீ எளிதிலேயே என்னுடைய இஷ்டப்படி இணங்கி வராவிட்டால் பிறகு நான் அதற்கு தகுந்த ஆட்களை வைத்து உன்னை எப்படியாவது பலவந்தப்படுத்தி கண்காணாத இடத்தில் தூக்கி கொண்டு போய் வைத்து உன்னை அடக்கி வசப்படுத்துவேன். இது முடியாவிட்டால் நீ வேற யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ளவோ அல்லது ஆசைநாயனாக வைத்து கொள்ளவோ நினைத்தால் நான் பல வகையில் முயற்சி செய்து அந்த மனிதன் உன் நடவடிக்கையை பற்றிய சந்தேகம் கொள்ளும்படி செய்துவிடுவேன். நீ என்னை வைத்து கொண்டிருப்பதாக நான் ஊர் முழுவதும் புரளி செய்வேன். இன்னும் 1000 ஆட்களை அமர்த்தி அதே மாதிரியான புரளியை இந்த ஊர் முழுவதும் பரவச் செய்வேன். நீ எனக்கு எழுதியது போல அநேக காதல் கடிதங்களை நானே தயாரித்து அதை காட்டி உன்னுடைய யோக்கியதையை குலைத்து விடுவேன். சண்டி புரண்டால் காடு கொள்ளாது பழமொழி சொல்வதுண்டு. அதுபோல நான் இடக்கு பண்ண ஆரம்பித்தால் நீ தலைகீழாக கரணம் போட்டாலும் முன்னை எவனும் நாடாமல் அடித்து விடுவேன் என்பதை நீ நிச்சயமாக வைத்துக்கொள் என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் கூறினான். அதை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம், உம்முடைய பகைமைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறதா? இருக்கட்டும், நான் உம்முடைய சிநேகத்தையும் நாடவில்லை, உம்முடைய பகைமையையும் நாடவில்லை. நீராக வந்து எதற்காக வற்புறுத்தி 2இல் ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்? நீர் என்னை பார்த்து ஆசைப்படுகிறீர் என்கின்ற காரணத்தினால் உம்மிடத்தில் சிநேகமாவது விரோதமாகவாவது இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஆகையால் வீணாக துன்மார்க்கத்தில் இறங்கி துன்பத்தை விலைக்கு வாங்க வேண்டாம். போய்விட்டு வாரும், நமஸ்காரம் என்று கூறிய வண்ணம் விசையாக அப்பால் நடக்க பக்கத்தில் இருந்த ஒரு புதரின் மறைவில் இருந்தபடி நமது
பஞ்சன்னராவ் கனைத்து கொண்டு, யாரையா அது சண்டை போட்டுக் கொள்கிறது? பகலில் பக்கம் பார்த்து பேசுங்கள், அப்புறம் இப்புறம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று கூறியவண்ண வெளிப்பட்டான். அவ்வாறு திடீரென்று வெளிப்பட்ட பஞ்சன்னராவை கண்டவுடனே சூரக்கோட்டை பாளையக்காரர் திடுக்கிட்டு வந்தது யாரென்பதை கவனித்ததன்றி பக்கத்தில் இன்னமும் வேறு மனிதர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்று நாற்புறங்களிலும் திரும்பி பார்த்தாள். ஆதலால் அதற்குள் பூர்ணச்சந்திரோதயம் விரைவாக நடந்து நெடுந்தூரத்திற்கு அப்பால் போய்விட்டாள். மேலும் தாம் அவளை தொடர்ந்து போய் அவளை பலாத்காரம் செய்தால் அவள் கூச்சலிடுவாள் என்றும் ஜனங்கள் வந்து கூடிவிடுவார்கள் என்றும் நினைத்து ஒருவித அச்சங்கொண்ட பாளையக்காரர் அப்படி நின்றவராய் சிறிது தூரத்திலிருந்து பஞ்சன்னராவை பார்த்து, பஞ்சன்னா வா அப்பா, நல்ல சமயத்தில் வந்தாய். சமய சஞ்சீவி என்றால் உனக்கே இதாகும். உன்னை கண்டு பேச வேண்டுமென்று நான் இப்போதுதான் நினைத்தேன். நீ உடனே எதிரில் வந்து நிற்கிறாய். என்னப்பா, வெகு காலமாக நீ கண்ணிலேயே படவில்லையே. இந்த ஊரிலே தான் இருக்கிறாயா அல்லது வேறு ஏதாவது ஊருக்கு போயிருந்தாயா என்று மிகவும் பிரியமாகவும் சந்தோஷத்தோடும் பேசினார். அதை கேட்ட பஞ்சன்னராவ் வாழையாட்டி கொண்டு நிற்கும் நாய்க்குட்டி போல அவருக்கு எதிரில் வந்து கூலை கும்பிடு போட்டு பள்ளியிலிருந்து ஆஜானுபாகுவான தனது உடம்பை விகாரமாக வளைத்து வணக்கமாக நின்று, எஜமான் கோபிக்கக்கூடாது. மரங்களின் மறைவில் நான் வந்தபொழுது இங்கே 2 பேர் சச்சரவு செய்து கொண்ட பேச்சு குரல் கேட்டது. எவனோ துஷ்டன் தனியாக வந்து அகப்பட்டு கொண்ட யாரோ ஒரு பெண் பிள்ளையை பலாத்காரம் செய்கிறான் என்று நினைத்து நான் இங்கே வந்துவிட்டேன். இங்கே இருப்பது எஜமான் என்பது தெரிந்திருந்தால் நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். எஜமானுடைய காரியம் இந்நேரம் பலிதமாகி இருக்கும். அதற்கு இடைஞ்சலாக நான் வந்து சேர்ந்தேன். தெரியாதனத்தினால் நடந்த இந்த பெருத்த பிழையை எஜமான் சமித்து கொள்ள வேண்டும். இந்த நாய்க்குட்டி எப்போதும் எஜமானுடைய வீட்டுச்சோற்றை தின்று வளர்ந்தது. இப்போதும் எஜமானனுக்கு இந்த நாய்க்குட்டியால் என்ன காரியமாக வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறது. கொஞ்சம் காலமாக நான் எஜமானுடைய கண்ணில் படவில்லை என்பது நிஜம்தான். கஞ்சாவுக்கு காலனா கிடைப்பது குதிரை கொம்பாகி விட்டது. ஏதோ எனக்கு தெரிந்த தொழிலை செய்து வயிறு வளர்க்க வேண்டியதிருக்கிறது. அதற்காக இந்த நாய்க்குட்டி சோறு கொண்ட இடம் சொர்க்கம், கஞ்சி கொண்ட இடம் கைலாசம் என்று எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறது. எஜமான் ஏதோ இந்த அடிமையை இப்போது நினைத்ததாக சொன்னார் போலிருக்கிறதே. என்னால் என்ன ஜோலியாக வேண்டும்? சொன்னால் இதோ ஒரு நொடியில் முடித்து தருகிறேன். இப்போது போனாலே இந்த குட்டியை தூக்கி கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டுமா? எஜமான், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடுத்த நொடியில் அந்த பெண் எங்கே இருக்கிறாள் பாருங்கள் என்றான். அவனது துணிகரமான சொற்களை கேட்ட பாளையக்காரர் மிகுந்த மகிழ்ச்சியும் துணிவும் அடைந்து அவனை நோக்கி புன்னகை செய்த முகத்தினராய், நீ பேசுவதை பார்த்தால் இப்போது போனவள் இன்னாள் என்பது உனக்கு ஏற்கனவே தெரியும் போலிருக்கிறதே. தெரிந்திருந்தால் இவளுடைய அந்தரங்கங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லப்பா. இவள் எப்பேற்பட்டவருக்கு மசியாத மகா அபூர்வ சரக்காக இருக்கிறாள். உண்மையில் இவள் யார் என்பதும் இந்த ஊரில் வந்திருந்து கொண்டு எதற்காக இப்படி வெளிவேஷம் போடுகிறாள் என்பதும் தெரியவில்லை. இவளுடைய பேச்சோ மகா எடுப்பாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இவள் கேவலம் ஒரு திறனமாக மதித்து பேசுகிறாள். உண்மையிலேயே அவளுக்கு ஏதாவது தக்க பழக்க பலம் இருக்கிறதா அல்லது யவ்வன பருவத்து முறுக்கினாலும் இருமாப்பினாலும் இவள் இப்படி பேசுகிறாளா? உண்மை ஏதாவது உனக்கு தெரிந்திருந்தால் சொல் பஞ்சன்னா என்று கூறினார். உடனே பஞ்சன்னராவ் நிரம்பவும் வியப்படைந்தவன் போல நடித்து, அடடா, இங்கே இருந்து போன குட்டி யார் என்று நான் கவனித்து பார்க்கவில்லையே. அவள் இப்படிப்பட்ட ஆசாமி என்பது தெரிந்திருந்தால் நான் இந்நேரம் அவளை நன்றாக பார்த்து இருப்பேன். தங்களை மீறி அவள் போகும்படி விடாமல் தடுத்தும் இருப்பேனே. அடாடா, கொஞ்சத்தில் காரியம் கெட்டு போய்விட்டதே. இப்போதுதான் என்னை கிணற்று நீரை வெள்ளம் கொண்டு போகாது. அவள் யார் என்பதை தாங்கள் சொன்னால் நான் இந்த நிமிஷம் முதல் அதே வேலையாயிருந்து அவளை பற்றி என்னென்ன சங்கதிகள் தங்களுக்கு தெரிய வேண்டுமோ அவைகளை அறிந்து கொண்டு வந்து தங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றான். அதை கேட்ட பாளையக்காரர் நிரம்பவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தவராய், இவள் தெற்கு ராஜவீதியில் ஜெகன்மோகன் விலாசத்தில் என்ற மாளிகையில் ஜாகை வைத்து கொண்டிருக்கிறாள். இவளுடைய பெயர் பூர்ணச்சந்திரோதயமாம். இவள் தன்னை தார்வார் தேசத்து மகாராஜாவினுடைய அபிமான புத்திரி என்று சொல்லிக் கொள்கிறாளாம். அழகில் இவளுக்கு நிகராக சொல்லக்கூடிய பெண்ணே இந்த ஊரில் இருக்க மாட்டாள் என்று எல்லா ஜனங்களும் அபிப்பிராயப்படுகிறார்கள். இவளுடைய முகத்தழகை ஏறிட்டு ஒரு தரம் பார்த்தால் இவளை படைத்த பிரம்மதேவன் கூட மதிமயங்கி உணர்வு கலங்கி அப்படியே மோகித்து நின்று விடுவான் என்று நிச்சயம். இவளிடத்தில் இவ்வளவு அபாரமான வசீகரத்தன்மை நிறைந்திருக்கிறதோ அதுபோல அசாத்தியமான புத்திநுட்பமும் வாக்கு வல்லமையும் இருமாப்பும் பிரமாதமாக நிறைந்திருக்கின்றன. நான் இந்நேரம் நயமாகவும் பயமாகவும் எவ்வளவோ கெஞ்சி மன்றாடுகிறேன். இவள் என்னை அவ்வளவு அலட்சியமாக எடுத்தெறிந்து பேசிவிட்டாள். அடாடா, நினைக்க என் மனம் பதறுகிறது. நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். இப்போது முதல் நீ போய் இவளுடைய ஜாகைக்கு பக்கத்தில் எங்கேயாவது மறைவாக இருந்து கொண்டு இவளுடைய நடவடிக்கைகளை கவனித்து இவளுக்கு பக்க
பக்கத்துணையானவர்கள் யார் யார் என்பதையும் இவள் யாருக்காகவது வைப்பாக இருக்கிறாளா என்பதையும் இன்னும் இவளை குறித்த எந்த விவரம் உனக்கு தெரிந்தாலும் அதையும் நீ என்னிடத்தில் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும். நான் இன்னும் சில ஆட்களை அமர்த்தி இரண்டொரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவள் நயத்தில் வழிக்கு வருகிறவளாக தோன்றவில்லை. ஆகையால் நாம் நிரம்பவும் தந்திரமாகவும் எவருக்கும் தெரியாதபடியும் இவளை சூரக்கோட்டைக்கு கொண்டு போய் என்னுடைய வளவில் இரகசியமான இடத்தில் வைத்து இவளுடைய கொட்டத்தை அடக்கி இவளை கொண்டு வந்துவிட வேண்டும். பிறகு இவள் எனக்கு வைப்பாட்டியாக இருந்தவள் என்ற விஷயம் இந்த ஊர் முழுவதும் பரவி போகும்படி நம்முடைய ஆட்கள் செய்துவிட வேண்டும். இந்த 2 காரியங்களும் என்னுடைய தூண்டுதலின் மேலேதான் நடந்தன என்பது எவருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவு தந்திரமாக நாம் காரியத்தை நடத்த வேண்டும். என்னுடைய ஆசையும் நிறைவேறிவிட வேண்டும். இதற்கு மேல் இவளை வேற யாரும் மதிக்காதபடி இவளுடைய பெயரும் கெட்டுப்போகும்படி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நீ எனக்கு உதவியாக இருந்து என்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைத்தால் நான் உனக்கு நல்ல வெகுமதி தருகிறேன். இப்போதே ஏதாவது பணம் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள் என்றார். உடனே பஞ்சண்ணராவ் குனிந்து கூளை கும்பிடு போட்டு பல்லை காட்டி, எஜமானுடைய பிரியப்படி நடந்து கொள்ள இந்த நாய்க்குட்டி எந்த நேரத்திலும் காத்திருக்கிறது. அதை பற்றி எஜமானுக்கு கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம். இப்போதே நான் நேராக அந்த ஜெகன்மோகன விலாசத்திற்கு போய் பக்கத்தில் ஒளிந்திருந்து எல்லா ரகசியங்களையும் அறிந்து நாளைக்கு சாயுங்காலம் எஜமானுடைய ஜாகைக்கு வந்து எல்லா விவசாயங்களையும் சொல்கிறேன். இதற்காக எஜமான் எனக்கு வெகுமதி கூட செய்ய வேண்டுமா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எஜமானுடைய பூரணமான தயவு இந்த அடிமையின் மேல் இருந்தால் அதுவே போதுமானது. எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை என்று கூறினான். பாளையக்காரர், சரி, நீ போய் காரியத்தை பார். நாளைய தினம் சாயங்காலம் தவறாமல் என்னுடைய ஜாகைக்கு வந்து சேர். இப்போது நீ வெறுங்கையோடு போனால் உனக்கு வயிற்றில்லையா? இன்று ராத்திரி உனக்கு பசி உண்டாகும் அல்லவா? நீ பட்டினியாக இருந்து கொண்டே என்னுடைய வேலையை செய்யும்படி சொல்வது தர்மமாகுமா? இதோ என் கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் தருகிறேன், வாங்கி கொண்டு போ என்று கூறி தமது இடுப்பில் இருந்த 5 ரூபாய் பணத்தை எடுத்து அவனிடம் நீட்டி வற்புறுத்த அவன் மனமில்லாதவன் போல நடித்து அதை வாங்கி கொண்டு அவரிடத்தில் விடைபெற்று அவ்விடத்தை விட்டு பூர்ணச்சந்திரோதயம் சென்ற வழியிலேயே நடந்து போய்விட்டான். மறுநாளாகிய வியாழக்கிழமை வந்து சேர்ந்தது. அன்றைய தினம் காலையில் எழுந்தது முதல் பூர்ணச்சந்திரோதயத்தின் இடது கண்ணும் இடது மார்பும் துடித்து கொண்டே இருந்தன. அடிக்கடி காக்கை அவளுக்கு அருகில் வந்து கத்திக்கொண்டே இருந்தது. அவளது திருஷ்டியில் அநேக சுப சகுனங்கள் தென்பட்டு கொண்டிருந்தன. என்ன காரணத்தினால் என்பது தெரியாமல் அவளது உள்ளம் பூரித்து பொங்கி ஆனந்தமாக நிறைந்து நின்றது. அவளது அற்புத மேனி பசத்து அடிக்கடி மயிர்கூச்சலடைந்து கட்டிலடங்காமல் துடித்து நொடிக்கொடி திடுக்கிட்டது. அவளது மனது நெகிழ்ந்து உருகி கொண்டே இருந்தமையால் கருவண்டுகளை பழித்த அவளது ஏந்தலில் விழிகள் இரண்டும் தண்ணீரில் மிதக்கும் தெப்பங்கள் போல மிதந்து ஜொலித்தன. அவளது வயிறு ஆனந்தமயமாக நிறைந்திருந்தமையால் அன்று முழுதும் பசிதாகம் முதலிய எவ்வித தேகபாதையும் அந்த பூங்கொம்பை வருத்தியதாகவே தோன்றவில்லை. மற்ற நாட்களில் அவள் தன்னை அலங்கரித்து கொண்டதை எல்லாம் விட இன்றைய தினம் 10,000 மடங்கு விசேஷமாக அவள் தன்னை அலங்கரித்து கொண்டாள். அவளிடத்தில் இருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் மேலானவைகளையும் விலை மதிப்பற்ற வைகளையும் தேர்ந்தெடுத்து அந்த மின்னால் அன்றைய தினம் அணிந்து கொண்டாள். ஆதலால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் வெல்வெட்டும் பட்டும் ஜரிகையும் வைரங்களும் முத்து மாலைகளுமே மயமாக நிறைந்து கல்யாண பந்தலில் உட்கார ஆயத்தமாக இருக்கும் யௌவன ராஜகுமாரி போல மகா ஜாஜ்வல்யமான அனப்போடு ஒரே இன்பமயமாகவும் வசீகரமாகவும் காணப்பட்டாள். ரோஜா, ஜாதி மல்லிகை முதலிய புஷ்பங்கள் நிறைந்த அவளது கூந்தல் அழகாக பின்னப்பட்டு அவளது கணைக்கால் வரையில் தொங்கி அவளது பின்னழகை கண்கொள்ளா காட்சியாக காணச் செய்தது. இயற்கை அழகும் செயற்கை அலங்காரமும் ஒன்று கூடி அந்த மடமயிலை காண்போர் எப்படிப்பட்டவரானாலும் மட்டுக்கடங்கா வியப்பும் பிரமிப்பும் அடைந்து, ஆகா, இவள் தெய்வலோகத்திலிருந்து இப்போதே இங்கு வந்திறங்கிய அப்சர ஸ்திரீயோ என்று மயங்கி கலங்கச் செய்தன. என்றைக்கும் இல்லாத புதிய அலங்காரத்தோடு அன்றைய தினம் காணப்பட்ட பூர்ணச்சந்திரோதயம் தனது மனத்தில் எழுந்து பொங்கிய அமிர்த ஊற்றை தானே பருகி அபரிமிதமான முகங்களை ஜுவலிப்பையும் புதிய அழகும் மேனியும் பெற்று மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரம் போல் விளங்கினாள். அவளது மனதும் ஓயாமல் சலனமடைந்து கொண்டிருந்தமையால் இதற்கிணங்க அவளது ஏந்தலில் மேனியும் இருக்கை கொள்ளாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. அவள் சோபாவில் உட்கார்ந்து பார்ப்பாள், நாற்காலியில் சாய்ந்து கொள்வாள், எழுந்து சிறிது நேரம் உலாவுவாள், பிறகு தனது சப்ரமஞ்சத்தில் சயனித்து கொள்வாள். உடனே திடுக்கிட்டு எழுந்திருந்து நிலைக்கண்ணாடிக்கு எதிரில் போய் நின்று தனது வடிவழகை தணிக்கை செய்து ஒவ்வொரு அலங்காரத்தையும் சீர்திருத்தி கொண்டு நிகரற்ற தனது சுந்தரத்தை கண்டு பூரித்து
புலகிதமெய்தி தனக்குத்தானே மோகித்து மதிமயங்கி பிரமித்து நிற்பாள். எங்கேயாவது காலடியோசை கேட்டால் அவள் திடுக்கிட்டு தன்னிடத்தில் யாராவது வேலைக்காரர் ஏதாயிலும் செய்தி சொல்ல வருகிறார்களோ என்று நினைத்து சுற்றுமுற்றும் பார்ப்பாள். ராஜபாட்டையில் தடதடவென்று ஏதாவது வண்டி வந்த ஓசை உண்டானால் அவள் மான் போல மருண்டு நிமிர்ந்து நின்று ஓசை உண்டான பக்கத்தில் தனது பார்வையை செலுத்தி அந்த வண்டி நெடுந்தூரம் போய் மறைந்து போகிற வரையில் அப்படி நின்று பிறகு உட்கார்ந்து கொள்வாள். அவள் அடிக்கடி கிளிக்கூண்டுகளின் பக்கமாக நடந்த போதெல்லாம் அவளுக்குள் இருந்த பஞ்சவர்ண கிளிகள் முதலிய அவளது பிராண சிநேகிதர்கள் அவளது புதுமையான தோற்றத்தைக் கண்டு ஆதங்கம் கொண்டு ஆடி பாடி கொஞ்சி குழாவி அவளிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று துடிதுடித்து அரும்பாடுபட்டு கம்பிகளில் முட்டி மோதிக்கொள்ளும். ஆனால் அந்த இளந்தோகையின் மனம் அன்றைய தினம் அவைகளின் மீது நாடவில்லை. ஆகையால் அவள் அவைகளை அவ்வளவாக அலட்சியம் செய்யாமல் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தாள். அவள் சென்ற இடத்திலிருந்து கொடிகளில் மலர்ந்த அவளை கண்டு நகைத்து ஆனந்த தாண்டவமாடிய சம்பங்கி, ரோஜா, ஜாதி மல்லிகை முதலிய நறுமலர்களெல்லாம் அவளது மிருதுவான கரங்களால் தீண்டப்படும் பாக்கியம் பெறாமையால் குலைந்து வாடி தத்தளிப்பான போல காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. இத்துடன் பூர்ணச்சந்திரோதயத்தின் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் பூர்ணச்சந்திரோதயத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.